ஹாய் வாங்க, மதிய வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து சோயா 65 தான் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் சோயா மீல் மேக்கர் எடுத்து நல்லா வெண்ணி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு கொஞ்சம் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் இறக்கி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறின பிறகு நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு மாவு வந்து 100 கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் காயப்பொடி போட்டு இந்த அளவு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கிட்டு இதை வச்சுருக்கிற மீன் மேக்கரை அதில் முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். பாருங்கள், கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் நல்லா அப்படியே முழுசாக வருது. அங்கே பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்கிறதுனால கருவேப்பிலை ஃப்ளேவர் வச்சுருக்கேன். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையில் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.